ஷூ ஷூஸ் எல்லாமே வந்து கரெக்டாக ப்ராப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஸோ அதை எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? கம்மிங் மண்டேலேருந்தே சாரி கம்மிங் மண்டே நாளைக்கு வா. கண்டிப்பாக நெக்ஸ்ட் மிஸ்டர் கோவிந்த் சொல்லுங்கள். mobile mobile வந்து வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம், ஹவ் யூ வாண்ட் டு ஓவர் கம் தட் என்னன்றதை சொல்லுங்க. அட்மின் கிட்ட பேசுங்க. ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து ஃபேமிலி வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ என்னால் அதை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ அதனால தான் நான் கட் பண்ணிட்டு மென்டல் விட இல்ல மெயின்டெனன்ஸ் எது மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அதனால தான் நான் அவாய்ட் பண்ணுறேன். பட் ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து கம்பெனி அப்லோட் பண்ணுற அந்த சியூஜின்றது வந்து சிஏஜி பற்றி யூஸ் பண்ணுறேன் சார். பட் இருந்தாலும் நம்மளுக்கு அது ஒரு ஃபோன்றப்ப அடிஷனலாக இன்னொரு நான் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நான் எதாவது எக்ஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த ஒரு கால் இருக்குது அதில் பேசிக்கலான்ற மாதிரி நான் மெயின் போக மாட்டேன். ரீசார்ஜ் பண்ணுறது மெயின் வராது. ஸோ அதனால் 500 600 போயிட்டே இருக்குது. அதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ இது கொஞ்சம் நீங்கள் எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறது நான் வந்து ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் ஸ்டில் ஃப்ரம் அவர் சைட் வாட் யூ ஃபீல் இஸ் அதர் தென் சியூஜி கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்பராக இருக்க மாட்டேங்குது. அதுதான் வந்து ஈவன் நீங்கள் எப்போ கால் பண்ணாலும் நான் அட்டன் பண்ணி நான் பேசிட்டு நீங்கள் அதாவது நான் சொல்கிறது வந்து நெகட்டிவ் நீங்கள் அதை எடுத்துக்காதீங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அந்த ஜாப் முடிச்சோடனே சியூஜியாக இருந்ததுன்னா ஓகே இங்கே ஃப்ரீ அந்த இன்டிமேட் இல்லையா ஒரே ஒரு கால் தான். ஸோ அந்த ஒரு காலுக்கு எனக்கு இல்லைம்மா அது சொல்லவில்லை. ஈவன் அதாவது கிவன் ரெஸ்பான்சிபிலிட்டி சே ஃபார் எக்ஸாம்பிள் கொரியரோ இல்லை பேங்க் ஒர்க்கோ இல்லைனாக்கா டெலிவரியோ எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும். அது வந்து ரிப்போர்ட்டிங் போது சியூஜிக்கும் நார்மலுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் அடிஷனலாக பண்ணணும்னா எஸ்எம்எஸ் இருக்குது. எஸ்எம்எஸ் இன்ஃபுல்ஸ் பண்ணாலே போதும். எது வேணாலும் பண்ணுங்க. ஏன்னா கம்பெனி இஸ் அவைட்டிங் யுவர் அப்டேட். அது வந்து த்ரூ எஸ்எம்எஸ் மொபைல் இருக்கலாம், ஈவன் நீங்கள் வந்து கூட சொல்லலாம். இட்ஸ் ஆல் கம்யூனிகேஷன். சார் இல்லை நான் கேட்குறது இந்த சியூஜி கம்யூனிகேஷன் இல்லாதனால நீங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் ஐ மீன் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இப்போ அவங்க வந்து ஏதாவது பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஏதாவது இன்னைக்கு சொல்ல ஒரு விஷயத்த நாளைக்கு சொல்றதுக்கும் உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அதுதான் வேற ஒன்று இன்ஃபர்மேஷன் வராமலும் இல்லை. ஒன்று அவர் பண்ணலன்னா கூட நம்ம வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறோம். அர்ஜென்சி அப்படின்னும் போது தான். பட் ஆர்டினரி அர்ஜென்சிக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஆர்டினரி எப்போ இருக்கும் சரி ஓகே இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் பட் அந்த ஆர்டினரி வந்து எனக்கு ப்ராப்பராக நான் கம்யூனிகேட் பண்ணுறேன். ஒரு சைட் முடிஞ்சா ப்ராப்பராக பண்ணிடுறேன். பட் என்னோட சிவிஜி வந்து பண்ண முடியும். ஓகே கோவிந்த் வாங்க. இல்லை வரணும் பரவாயில்ல உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இப்போ வந்தீங்க. சார் உடம்பு சரியில்லை பேச முடியல சார். தேங்க்யூ. நீ கார்த்திகா என்னென்ன பண்ண? கார்த்திகிட்ட இருந்து என்னென்ன கற்றுக்கிட்டேன்? இல்லை கார்த்தியால் என்னென்ன ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் பேசியா? கார்த்திக்கு தெரியணும்ல. So last and final will be Manju. அடுத்து சார் நீங்கள் சர்வீஸ் ஓகே நாங்கள் சர்வீஸ்க்காக ஒன்றும் மீட்டிங் வைக்கல. சர்வீஸ் மீட்டிங் சொன்னேன் நான் சொல்லவே இல்லையா சர்வீஸ். கார்த்திக் நீங்கள் இவருக்காக எதுவும் பண்ணலையா நீங்கள்? அதுக்காகவே நீங்கள் வந்து பேசலாம் சார். இதுனாப்பா இந்த ஷர்ட் இப்போ ஃபேஷனாப்பா? ஆமாம் சார். சொல்லுங்க கோவிந்த். கார்த்திக் எப்படி? ஸோ கார்த்திகிட்டேருந்து நீ என்ன கற்றுக்கிட்ட? ஸோ கார்த்திக் ரிலீவ் போது உங்களோட எக்ஸ்பிரஷன் என்ன? அழலாம் கூடாது, சந்தோஷமா சரி. அதனால எக்ஸ்பிரஷன் வேண்டாம் சார். எனக்கு சுத்தம் தாங்க முடியல. கார்த்திகிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்டேன். மெயினாக பார்த்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ணுற புதுசில் எனக்கு சிஸ்டம் பற்றி அந்த அளவுக்கு பேசிக்கே எனக்கு சுத்தமாக தெரியாது. பெங்களூர் போனப்போ ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன். அப்புறம் மஞ்சு ஓரளவுக்கு ட்ரெயின் பண்ணார். ஆனால் மேக்ஸிமம் நிறையா வந்து சாஃப்ட்வேராக இருக்கட்டும், ப்ரோக்ராமாக இருக்கட்டும், சர்வீஸ் அந்த இதை பொறுத்த வரைக்கும் கார்த்திகிட்ட இருந்து நிறைய மஞ்சுவோட மஞ்சுக்கு டைம் இருக்காது. அதனால கார்த்திக் கூட நான் போறப்ப நிறைய ஐடியாஸ் ஃபயர் அலாரம் எல்லாமே நிறைய கற்றுக்கிட்டேன்.
இப்போ போகிறப்போ கொஞ்சம் ஃபீலாக தான் இருக்கு. இருந்தாலும் அந்த இடத்துல இருந்தாலும் இஸ் கோயிங் ஃபார் எ பெட்டர் ஜாப், அதனால ஒரு சந்தோஷம். அவனுடைய அப்பதுக்கு தான் போகிறான், அதனால ரொம்ப கை மாற்ற ஏதாவது வாங்கிக்கலாம். சப்போர்ட் கொடுப்பாரு, எப்போ வேணாலும் கால் பண்ணாலும் சப்போர்ட். இன்னைக்கு கூட ஒரு ஏதாவது ஒரு டவுட்னா ஃபோன் பண்ணி தைரியமாக கேட்கலாம். ட்ரை பண்ணாரு. சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். இல்லை கார்த்திக் வந்து இப்போதைக்கு வேற கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டார் வழியாக, மற்ற எனி டைம் கால் பண்ணாலும் அவர் ரிசீவ் பண்ணுவாரு. அதனால ஒன்றும் அந்த அளவுக்கு இன்னும் கிடைக்கும். இல்லாதது நமக்கு ஒன்றும் இது இல்லை. இப்படி சொல்றது வேற சார். நீங்க ஏன் சார் அப்படி சொல்ல எந்த நேரமாக இருந்தாலும் கட் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும். அவ்வளோதான். கமான் நீங்க சார் நான் லாஸ்ட் ஃபைனல் டச் கொடுத்துறேன். நீ தான் ஃபேஸ் பண்ணு. முடி யார் மீட்டிங் பேசும்போது லாஸ்ட் அப்டேட் பண்ணார்ல சிஜிஏல உங்களுக்கு உங்களுக்கு இல்ல சிஜி போட்டு அதோட இதை அனுபவிச்சு கட் பண்ணிட்டாரு. ப்ராப்ளம் ஒரு ரெண்டு தான் ஸ்டார்டிங்கில் போடல. பட் ஆனால் சிஜி இப்போ எப்படி இருக்கணும், சிஜி போட்டாலும் அப்படிதான் இருக்கும். என்ன இன்னொரு தடவை சொல்லு, என்ன சொன்ன பட் ஆனால் இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பா இருக்கும். நோ ப்ராப்ளம் சார். நீங்க வாங்க. எனக்கு ஒண்ணு இல்லப்பா பேசுறது, நீ பேசு. கமான் ப்ளீஸ் ஸ்டாப், லேட் ஆச்சு போணும். அதான் நீங்க டிராப் பண்ணுங்க. நான் பேசுறதுக்கு ஒண்ணு இல்லப்பா சார். நான் என்ன கோவிந்தே போய் பேசிட்டு வந்துட்டா என்ன சார் நீங்க? நீ பேசுறா ஒண்ணு இல்ல என்ன இருக்கு. நான் போகும்போது காட்டி காய் பாயின்னு கை தான் பண்ணுவேன், வேற என்ன பண்ண போறேன்? அதெல்லாம் நீ பினிஷ் பண்ணுப்பா, நீ சீக்கிரம் பேசுப்பா. கமான் பேசு. அப்ப நீங்க யாரோ ஒருத்தர் பேசுங்க. நீங்க பேசுனீங்க, அதெல்லாம் முடியாது. நீங்க யாரோ ஒருத்தர் பேசுங்க. யாரோ ஒருத்தர் பேசுங்க சார். எல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நீ பேசு. முன்னாடி உங்ககிட்ட சாப்பாடு அகிலா வா வாமா. ஆல் தி பெஸ்ட் கார்த்தி. அவ்வளவுதான், வேற என்ன சொல்ல போற? அவ்வளவுதான் சொல்ல. ஹாய் ஹலோ ஹாய் குட் ஈவினிங். வெரி குட். மெயினா என்ன ரீசன்னா சிஸ்டர் ஏதாவது பால் டச்னா உடனே வந்து பார்த்து அது அது ஹரி சார் காதுல விழுற மாதிரி இன்னொரு தடவை சொல்லு. அவர் அதெல்லாம் பார்க்க மாட்டார் சார். புரியல. அது இல்லாத ஒரு கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் அடிக்கடி வந்து பார்த்துட்டு எனவே ஆல் தி பெஸ்ட். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி கூட்டு வந்துருவோம். அதெல்லாம் வந்துருவாங்க. குட் ஈவினிங் சார். ஹாய் ஹலோ குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். சென்னை டீம் சார். போன கட் பண்ணி சரி முடிவு ஸோ கார்த்திக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஸ்டேட்டில் ஒரு பேக் போன் ஆஃப் சென்னை. செகண்ட். அதுக்கு தான் உங்களை பேச சொன்னாங்க. நீங்க யோசி எடுத்து கொடுக்குறேன்டா, வேற ஒன்றும் சரி பேசு. சென்னை ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் தான் இங்கே. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு நான் இங்கே வரும்போதே வந்து பிளான் பண்ணி தான் வந்தேன். ஸோ எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்கும் அந்த இஷ்யூ தெரியும். ஸோ நான் இங்கே இருக்க மாட்டேன், பர்மனெண்ட்டாக இருக்க மாட்டேன். ஸோ அதுக்கான ஒரு ஆள் வேணும். சிலம்பு ட்ரை பண்ணோம். ஸோ சிலம்பு வந்து அவனுக்கு நல்ல ஆஃபர் கிடைச்சிது. ஸோ அது வரைக்கும் சிலம்பு ரெஃபர் பண்ண கார்த்திக். ஸோ எனக்கு வந்து ஒரு சில விஷயம் வந்து தெரியாமல் இருந்தது, டவுட்டாக இருந்தது. ஸோ அந்த டைம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப் இல்லை கார்த்திக், டிஎல்எஃப் சைட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு அட்ரஸ் அப்படி தெரியாது. இது வரைக்கும் நாங்கள் பண்ணலை, ட்ரைனிங் இல்லை. ஸோ ட்ரைனிங் இஸ் எக்ஸ்பிளைன் பண்ணோம் சார் கார்த்திக் பற்றி. இல்லை பரவாயில்ல சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபியூச்சரில் அது யூஸ் ஆகும். ஸோ ஒரு சில விஷயம் வந்து கார்த்திகிட்டேருந்து கற்றுருக்கோம். ஸோ அது நான் மட்டும் இல்லாமல் ஸோ இங்கே இருக்கிற எல்லா சர்வீஸ் சீனியர்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கும். லேர்னிங் நாலேஜ்ன்றது வந்து கார்த்தியை பற்றி யாருமே வந்து குறை சொல்ல முடியாது, தப்பு சொல்ல முடியாது. இல்லை லேர்னிங் இல்லை, கார்த்திக் இல்லை கார்த்திக் பற்றியே யாரும் எதுவும் குறை சொல்ல முடியாது.
கார்த்திக் பற்றி எந்த விஷயத்திலையும் யாரும் குறை சொல்ல சான்ஸ் இல்லை. Clean ஸோ அப்படி இருக்கும்போது கார்த்திக் போகிறது வந்து சென்னை செட்டுக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ் தான் நான் நினைக்கிறேன். ஸோ எனிவே கார்த்திக் மாதிரி இன்னொரு ஆள் ட்ரைன் அப் பண்ணணும். ஸோ அந்த வேலையை வந்து மிஸ்டர் வேலு எடுத்துக்கிறார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ட்ரெயின் அப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இஷ்யூ ஏதாவது இருந்தால் கார்த்திக் கான்டாக்ட் பண்ண கண்டிப்பாக அவர் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அதுவும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச சென்னையில் லோக்கல் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ஸோ கார்த்தியும் ஒருத்தர். அப்படி இருக்கும்போது கார்த்தி ரிலீவ் ஆகுறதுன்றது வந்து எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. ஸோ எனிவே எங்கே இருந்தாலும் இதோட கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனிவே ஆல் தி பெஸ்ட் கார்த்திக். தேங்க்யூ சார். In conclusion, send off Karthik. மீட்டிங்ன்றது வந்து மீட்டிங் தான், பட் இருந்தாலும் அது வந்து பர்பஸாக வந்து கார்த்திகோட ரிலீவிங்காக தான் மீன் கண்டக்ட் பண்ண மாதிரியும் வச்சுக்கலாம். ஸோ ஓவரால் வியூ பார்த்தீங்கன்னா மீன் இருந்தார் பண்ணார் போனாருன்னு இல்லாமல் ஒரு மீன் ப்ராப்பர் வே டு கெட் ரிலீவ்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் டு ரைட் பர்சன், அந்த மாதிரி நிறைய சொல்லலாம். பட் ஸ்டில் he is going for his betterment.